இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காகவும் அங்கு ஏழ்மையால் வாடுகின்ற தமிழர்களுக்காகவும் இலங்கையில் இலவச காப்பகம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம். பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் குருஜி சிவாத்மா பேட்டி. கோவை கருமத்தம்பட்டி அன்னூர் சாலையில் உள்ள நல்லகவுண்டன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் 26வது ஆண்டு விழா, நன்கொடையாளர்கள் தின விழா மற்றும் மகா சிவராத்திரி விழா ஆகிய முப்பெரும் விழா ஆசிரம வளாகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பிப்ரவரி 14ஆம் தேதி ஆண்டு விழா நிகழ்ச்சியை அரசு அலுவலர்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், நன்கொடையாளர்கள், பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் குருஜி சிவாத்மா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து குருஜி சிவாத்மா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஆதரவற்றவர்களுக்கு இலவசமாக உணவு, உடை, அடைக்கலம், கல்வி, மருத்துவம், சட்ட உதவி முதலியவற்றை இலவசமாக வழங்கி வருகிறோம். பிரபஞ்ச அமைதி ஆசிரமம் தமிழகம் முழுவதும் 15 மாவட்டங்களில் இலவச கிளை காப்பகங்களையும் 3 பள்ளிகளையும் பொறுப்பெடுத்து நடத்தி வருகிறது. நீலகிரி, கூடலூரில் மலைவாழ் குழந்தைகளுக்காகவே 100 குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளை தத்தெடுத்து நடத்தி வருகிறோம். இனிவரும் காலங்களில் யார் யாரெல்லாம் உடல்நலம் பாதிக்கப்பட்டும், மனநலம் பாதிக்கப்பட்டும், பொருளாதார சூழ்நிலை பாதிக்கப்பட்டும், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டும் உள்ள மக்கள் யாராக இருந்தாலும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களுக்கு இலவசமாக இல்லங்கள் அந்தந்த கிராமங்களிலும் அந்தந்த நகரங்களிலும் உருவாக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள், ஏழ்மையால் வாழுகின்ற தமிழர்களுக்கும் இலங்கையில் இலவச காப்பகம் அமைக்க திட்டமிட்டுள்ளோம். இதற்கு உங்கள் அனைவருடைய உதவியும் ஒத்துழைப்பையும் நிதியையும் வேண்டுகின்றோம். மேலும் இந்த வருடம் ஈரோடு மாவட்டத்தில் யாசகம் எடுக்கக்கூடிய குழந்தைகளை தடுக்கும் பொருட்டு யாசகம் எடுக்கும் குழந்தைகளை மீட்டெடுத்து பாதுகாத்து பராமரி வாழ வைக்க முன்னெடுத்துள்ளோம் என்றார். விழாவை முன்னிட்டு பரதநாட்டியம், நடனம், இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் KPR கல்லூரி, SNS கல்லூரி, GRT கல்லூரி மாணாக்கர்கள், துபாய் ராமலிங்கம், சிறுமுகை அட்சயபாத்திர அறக்கட்டளையினர், நாமக்கல் ஜெயராமன், செல்வி, அவினாசி, உண்டு உறைவிடப்பள்ளி பொறுப்பாளர்கள், வெள்ளிக்குப்பம்பாளையம் குருஜி கோவிந்தராஜலு, LRT ரீபோஸ் நிறுவனத்தை சார்ந்தவர்கள், கோட்டைப்பாளையம் ஜெயச்சந்திரன், சதாசிவன், முத்துசாமி, ராஜாமணி உட்பட நிறைய நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்திற்கு உதவி செய்ய 9965520285 மற்றும் 9842262268 ஆகிய அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். அனைத்து அன்பு ஆத்மாக்களுக்கும் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் அநேக கோடி ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நமது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் 26ஆம் ஆண்டு விழா மிகவும் எளிமையாகவும் அன்பாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உங்கள் அனைவரிடமும் ஒவ்வொரு வருடமும் கேட்பது போலவே இந்த வருடமும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஆண்டவனுக்கு நிகரான அருட்படையாளர்கள் உங்கள் அனைவரிடம் நாங்கள் வேண்டுவதெல்லாம், இந்த மாதிரியான ஆதரவற்றவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் அமைதியையும் அடைக்கலத்தையும் அனைத்தையும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கும் நமது இந்த பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் இந்த ஆண்டு வரை நமது தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் இலவச கிளை காப்பகங்களையும் மற்றும் 3 பள்ளிகளையும் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அதில் 2 பள்ளிகள் ஊட்டி, கூடலூர் பகுதியில் மலைவாழ் குழந்தைகளுக்காகவே 100 குழந்தைகள் படிக்கின்ற 2 பள்ளிகளை நாம் தத்தெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோக இன்னும் இனி வருகின்ற நாட்களில், வருடங்களில் இன்னும் யார் யார் எல்லாம் மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டும், மனநிலை பாதிக்கப்பட்டும், பொருளாதார சூழ்நிலை பாதிக்கப்பட்டும், சமுதாயத்தில் ஒதுக்கப்படுகின்ற மக்கள் யாராக இருந்தாலும், குழந்தைகள் முதல் முதியோர் வரை அவர்களுக்கு இலவசமான இல்லங்கள் அந்த கிராமங்களிலும் அந்தந்த நகரங்களிலும் உருவாக்க நாங்கள் இப்பொழுது திட்டமிட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அல்லது தமிழர்களுக்கு ஏழ்மையால் அவர்கள் வாடுகின்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஸ்ரீலங்காவில், அதாவது இலங்கையில் ஒரு இலவச காப்பகம் உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். அதற்காக உங்கள் அனைவருடைய உதவியையும் ஒத்துழைப்பையும்
நான் நிதியையும் மற்றும் மற்ற அனைத்து அன்பையும் நாங்கள் வேண்டுகின்றோம். அது மட்டும் அல்லாமல் இந்த வருடம் ஈரோடு மாவட்டத்தில் யாசகம் எடுக்கக்கூடிய குழந்தைகளை தடுக்கும் தடுப்பு சட்டம் ஒன்று உருவாக்கியுள்ளது. அந்த சட்டத்திற்காக நமது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்திலும் இறங்கி யாசகம் எடுக்கும் குழந்தைகளை நாம் மீட்டெடுத்து அந்த குழந்தைகளுக்கு முறையான படிப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு கொடுத்து வாழ வைப்பதற்கும் நாம் இப்பொழுது முன்னெடுத்துள்ளோம். அதுபோலவே இந்த நாளில் உங்கள் அனைவரிடமும் நாங்கள் கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் என்னவென்றால், உங்களிடம் உங்களுக்காக இருக்கின்ற ஏதாவது பொருள்கள், மிகுதியாக இருக்கின்ற பொருள்கள், மிகுதியாக இருக்கின்ற நிதிகள், மிகுதியாக இருக்கின்ற வீடுகள் அல்லது நிலங்கள், இந்த மாதிரியான ஏதாவது உங்களுக்கு அதிகபட்சம் இருக்குமானால் நீங்கள் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்திற்கு நீங்கள் தானமாக, தர்மமாக, கொடையாக கொடுத்து பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தை நம்பி வாழுகின்ற ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் உதவிட உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தாராளமாய் நீங்கள் வழங்க வேண்டும் என்று வேண்டுதலை வைத்து இந்த 26ஆம் ஆண்டு இந்த ஆண்டோடு நில்லாமல் இனியும் பல 100 ஆண்டுகள் ஏழை எளியோருக்கு உதவிட இறையருளும் உங்கள் அனைவருடைய உதவியும் எங்களுக்கு கிடைத்திட நாங்கள் உங்களிடம் மனமாற வேண்டுகின்றோம். நீங்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் வளமும் திறமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, வளர்க, வளம் பெறுக, வளர்ந்தோங்குக என்று வாழ்நாள் முழுவதும் உங்களை வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றோம், வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றோம், வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றோம்.